ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் தேங்காய் பால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 4 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கவும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து கூடவே தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கவும் ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான வத்தல் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வெந்து கொதித்து வரவும் இதில் வந்து ஒரு ஹாஃப் தேங்காவை நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.